கடைசியில் ஒரு ஹதீத் ஒன்று பார்த்தோம். முஆவியத் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடியது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நான் தொழுதேன். ஒருவர் தும்முனதுக்கு நான் பதில் சொன்னேன். எல்லாரும் ஒரு மாதிரியா வெறிக்க பார்த்தாங்க. ஏன் என்னை எல்லாரும் இப்படி பார்க்குறீங்கலாம் கேட்டேன். நான் எல்லாரும் தொழுகையில் பேசக்கூடாது என்பதற்காக வேண்டி தொடையில் கையை வைத்து தட்டி என்ன பண்ணாங்க, எனக்கு செய்கனை செய்தது போல இருந்தது. நானும் அமைதியாக இருந்து விட்டேன். தொழுகை முடிந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து என்னிடம் பேசினாங்க. என்னுடைய தாயும் தந்தையும் யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நான் சொன்னேன். அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல ஒரு சிறந்த ஆசிரியரை என்னுடைய வாழ்நாளில் முன்னும் பார்த்ததில்லை, பின்னையும் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஆசிரியராக என்னிடம் நடந்து கொண்டாங்க. தொழுகை என்பது என்ன அப்படின்னா, அதில் மக்களுடைய பேச்சு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, தக்பீர் சொல்வது, ஒரு ஆண் ஓதுவது தான் இருக்க வேண்டும் என்று அழகாக எனக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்னை திட்டலை, கோபமாக பார்க்கல, என்னை என்னை அடிக்கலை என்பதையெல்லாம் அந்த சஹாபி தகவல்களை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் இன்னி ஹதீதுன் அஹதுன் பிஜாஹிலியா, நான் கிட்டத்தட்ட ஜாஹிலியா காலத்திற்கு நெருக்கமாக வாழ்ந்தவன். நான் ஜாஹிலியா காலத்துக்கு நெருக்கமாக வாழ்ந்தவன். வகத் ஜாஅனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்தான், இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். வ இன்னா மின்னா ரிஜாலுன் லா யஅதூன அல் குஹான், சில பேர்லாம் ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல யா ரசூலுல்லாஹ், சில பேர் ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா தஅதீம், அவங்கள்ட்ட போகாதீங்க, ஜோசியம் பார்க்காதீங்க, அவங்கள்ட்ட போகாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சொன்னாங்க. அடுத்த கேள்வி கேட்கிறார். குல்து மின்னா ரிஜாலுன் யததையரூன், யா ரசூலுல்லாஹ் நம்மள சில பேர்கிட்ட சில பழக்கங்கள் இருக்கு. என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா, பறவை சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு. பறவை சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு. பறவை சகுனம் பார்க்கறதுன்னா, ஒரு பறவையை பறக்க விட்டு அது வலது பக்கம் போச்சுன்னா அது நல்லது, இடது பக்கம் இதே மாதிரி இடது பக்கம் போச்சுன்னா அது என்ன பண்றது, அது கெட்டது அப்படிங்கிற மாதிரி பறவை வைத்து சகுனம் பார்ப்பது. இந்த பொண்ணு இப்போ வலது பக்கம் போச்சுன்னா நம்ம காரியம் சக்சஸ் ஆகும், இடது பக்கம் போச்சுன்னா சக்சஸ் ஆகும், இப்படின்னு கிட்டத்தட்ட என்ன இதே போன்ற ஒரு எண்ணங்கள் பறவையை வைத்து சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் நம்ம சில பேர்கிட்ட இருக்க அப்படின்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாக்க ஷையுன் யஜிதூனஹு ஃபீ சுதூரிஹிம், அது அவங்களுடைய உள்ளங்களில் உள்ள சில ஐதீகங்கள். அது அவங்க உள்ளங்களில் உள்ள போனா நல்லது நடக்கும், போவாட்டி இப்படி போனா நல்லது நடக்காது அப்படிங்கிற உள்ளங்களில் உள்ள ஒரு சில ஐதீகம், அது ஐதீக பழக்க வழக்கங்கள். அது ஃபலா யசுத்தூனஹும் வலா யசுத்தூனஹும், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய காரியங்களை அது தடுத்து விட வேண்டாம். ஒரு காரியத்துக்கு போறீங்க, இப்படி பார்க்குறீங்க, அந்த காரியத்தையும் அந்த நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து அந்த காரியத்தை அது தடுத்து விட வேண்டாம். இந்த உங்களுடைய ஐதீகமான செயல்பாடுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறவை சகுனத்தை பற்றி கேட்ட பொழுது இப்படி பதில் சொன்னாங்க. அப்படின்னா எதுவா இருந்தாலும் நீங்க போங்க, உங்க காரியங்கள் நடக்கட்டும், காரியங்கள் அதனால் தடைபெற வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து மூணாவதா ஒண்ணு கேட்கிறார் அவரு, யா ரசூலுல்லாஹ் ஓ மின்னா ரிஜாலுன் யஹுத்தூன, சில பேர்கள் சில கோடுகளை போட்டு அந்த கோடுகள் மூலமாக என்ன சில குறிப்பாக்கக்கூடிய நிலை இருக்க, கோடுகளை போட்டு என்ன பண்றாங்க, சில குறிப்பாக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கான நபியும் மினல் அம்பியா, நபிமார்கள் ஒரு நபி இருந்தாங்க,
நபிமார்கள்ல ஒரு நபி இருந்தாங்க, யகுத்து, அவங்க இந்த கூடு போட்டு சில 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 சொல்களை சொல்லக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அந்த நபிட்ட. நபியில ஒரு நபி இருந்தாங்க, அந்த நபி அந்த கோடு போட்டு சில சொற்களை சொல்லக்கூடிய பழக்கம் அந்த நபிக்கு இருந்தது. ஃபமன் வாஃபக ஹத்தஹு, அவர் அந்த நபி போடக்கூடிய கோடாகவே இந்த கோடு இருக்கும் என்றால், இந்த மக்கள் போடக்கூடிய கோடு அது அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னார். அந்த நபி செய்த செயலாகவே இந்த இவர்கள் செய்யக்கூடிய செயல் இருக்குமே என்றால் அந்த செயல் அனுமதிக்கப்பட்டது. அதற்கு கொஞ்சம் நேர்படவில்லை என்றாலும் அது எப்படிப்பட்டது, அது தடுக்கப்படக்கூடியதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. என்ன கோடு போடுவாங்க அப்படின்னா, இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பையனை போட்டு வச்சு மணல்ல நிறைய கோடு போட்டுக்கிட்டே போகலாம். அது எத்தனை கோடு இருக்குன்னே தெரியாது. மணல்ல கோடை போட்டுக்கிட்டே போவான் ஒரு பையன், வரிசையை போட்டுக்கிட்டே போவான். ஒரு குச்சியை வச்சுட்டு இப்படி கணக்கு இல்லாமல் போடுவான். அங்கேயிருந்து வரும் பொழுது ரெண்டு கோடுகளா அழிச்சுக்கிட்டே வருவான். கடைசியாக 2 கோடு இருந்துச்சுன்னா உன் காரியம் சக்சஸ் அப்படி மாதிரி அந்த அந்த காரியங்களுக்கு சொல்லப்படக்கூடிய இதுதான் இந்த இப்படி கோடு போட்டு என்ன பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத பெருமக்கள் இந்த ஹதீஸினுடைய வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் சொல்லலாம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜோசியம் பார்க்கறத பத்தி கேட்கிறாரு, பறவை சகுனம் பத்தி கேட்கிறாரு, அதுக்கடுத்து கோடு போட்டு சில சொற்களை சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்றாரு. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறார். யார் சொல்லலாம், எனக்கு ஆட்டு மந்தை இருக்கு, அந்த ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்கு என்னுடைய அடிமை பெண்ணுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். அந்த பெண்மணி என்ன பண்ணுவா, உஹது மலை அடிவாரத்தில் அந்த ஆடுகளை மேய்த்து விட்டு வருவா. ஒரு நாள் அந்த உஹது மலை அடிவாரத்தின் பக்கம் ஒரு வேலையாக செல்லக்கூடிய சமயத்துல ஆடை எப்படி மேய்க்கிறான்னு பார்க்கறதுக்காண்டி போன, ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்டை ஒரு ஓனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தோன்னே எல்லோரும் கோபப்படுவதை போல எனக்கும் கோபம் வந்துருச்சு. யார சொல்லலாம், இயற்கை தானே. வேலை செய்யறவங்க ஒழுங்கா செய்யல, என்ன நமக்கு சில வியாபாரத்துல பாதிப்பை உண்டாக்கிட்டாங்க, சில நஷ்டங்களை உண்டாக்கிட்டாங்கன்னா கோபம் வரதானே செய்யும். எல்லாருக்கும் கோபம் வருவதை போல யார சொல்றது, எனக்கும் கோபம் வந்துருச்சு. ஓங்கி ஒரு அடியை விட்டுட்டேன். நான் உரிமை விட்டுடுவா யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாரு அவரு, நான் உரிமை விட்டுடுவா யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னா. ஏன்னா ஒரு முடிவை சொல்லுவதற்கு முன்பாக அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும்ல. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க அந்த பெண்மணியுடன். கடைசியாக அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டாங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் வானத்துல இருக்கிறான், மேல இருக்கிறான் அப்படின்னா. நான் யாருன்னு கேட்டாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர். உரிமை விட்டுடுப்பா, விடுதலை செஞ்சிரு அப்படின்னா. ஏன்னா இவன் மூமினான பெண்மணியாக இருக்கிறான், ஈமான் கொண்ட பெண்மணியாக இருக்கிறார், நீ அடிச்சுட்ட உரிமை விட்டுடுப்பா அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்பாக பாசமாக நல்ல பண்பாடுடன் நல்ல நற்குணத்துடன் நடந்து கொண்ட அந்த நிகழ்வை அந்த சஹாபி சொல்லும் பொழுது, இதை போல நல்ல எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியரை நான் முன்னும் பார்த்ததில்லை பின்னும் பார்த்ததில்லை. அவர் நினைச்சுக்கிட்டாரு, இவங்க மக்களே இவ்வளவு கோபமா பாக்குறாங்க, தொழுகையில இரஹமுல்லா சொன்னதுக்கு இவ்வளவு கோபமா பாக்குறாங்க, இப்படி கடுமையா நடந்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நம்மளை அடிச்சிருவாங்களோ, அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துமோ நினைச்சு இருந்திருக்கிறாரு. ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னோடனே இப்படி மனிதரையா நாம் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். இந்த நற்குணங்கள் எல்லாம் சொல்வதற்கு என்னன்னா, நம்முடைய அந்த நற்குணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நல்ல பண்பாடு, அந்த நற்குணம், அந்த அழகான நடைமுறை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த நிலையை தந்தர புரிவானாக. வாழும் காலமெல்லாம்